ஓய் மாதவா, எழுந்துரும். சுவாமி, சுவாமி. என்ன சுவாமி? இதுதான் நீர் மடப்பள்ளியில் வேலை பார்க்கும் லட்சணமா? என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. இப்பொழுதே ஒரு நொடி பொழுதில் எல்லா காரியங்களையும் முடித்து விடுகிறேன் சுவாமி. தயவு செய்து பொறுத்தருளுங்கள் சுவாமி. மாதவா நில்லும். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் தூங்கினால் அவன் சவத்திற்கு சமானம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி நேரம் தவறி தூங்கிவிட்டு நேராக சென்று தெய்வ கைங்கரியத்துக்காக செய்யப்படும் காரியத்தில் நீர் ஈடுபடலாமா? இப்படி ஒரு அனாச்சாரமான காரியத்தை யாரும் செய்ய துணிய மாட்டார்கள் சுவாமி. இந்த விழுப்புடம்போடு நீர் எந்த பாத்திரத்தையும் தொடக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானம் தெரியாத உமக்கெல்லாம் மடப்பள்ளியில் வேலை. இங்கு என்ன வேலையோ அதை அந்த நேரத்தில் முடித்துவிட்டு இந்த தூங்குற சங்கதிகளை எல்லாம் உன் வீட்டில் நீர் வைத்துக்கொள். மன்னித்து விடுங்கள் சுவாமி. நேற்று மதியத்திலிருந்து எனக்கு உடம்பு சுகமில்லை சுவாமி. வைத்தியரை பார்க்கவும் நேரமில்லை. காய்ச்சலுடன் காவேரியில் அதிகாலையில் ஸ்நானம் செய்ததால் காய்ச்சலும் அதிகமாகிவிட்டது சுவாமி. எல்லா வேலைகளும் காய்ச்சலுடன் தான் செய்தேன். அந்த அசதியில் தான் கொஞ்சம் கண்ணாயிருந்து தூங்கிவிட்டேன் போல் இருக்கிறது. அதனால்தான் சில வேலைகள் செய்யாமல் விடுபட்டு விட்டது. இந்த கதையெல்லாம் என்னிடம் விடாதே. நீர் இங்கு சொல்கிற நொண்டிச்சாக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. திருக்கோஷ்டி, சற்று பொறுங்கள். அவர்தான் தனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறாரே. ஆமாம், நீங்களும் இவருக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். பிரசாத தளிகை செய்யும் இடம் இது. இப்படித்தான் அசுத்தமாக இருக்க வேண்டுமா? அவரவர் தன் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டாமா? யாருமே இவர்களை கேள்வி கேட்கவில்லை என்றால் இவர்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் கடுமையாக தண்டித்தால்தான் மற்றவர்கள் திருந்துவார்கள். சுவாமி, சுவாமி, இது என்ன காரியம்? நீங்கள் போய் இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாமா? ஏன்? இது நம்முடைய இடம்தானே. நாம் இருக்கிற இடத்தை நாம் தானே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.